இப்ப நான் உங்ககிட்ட சொல்லும் போது என்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர், உங்க குடும்பத்திலையும் கேட்பாங்க, மத சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். இது உடம்புக்கு போய் அது மாதிரி பண்ணலாமா, அந்த எங்களுக்கு வேண்டாமா சடங்குகளுக்குன்னு. சடங்கு காலகாலமா ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை சடங்கு மாறும், மாறிக்கிட்டு தான் வருது. இனிமே நம்ம விதவைகளை நம்ம கேலி பண்றது இல்ல, வீட்டோட வைக்கிறது இல்ல, மொட்டை அடிக்கிறது இல்ல, அவங்க எதிர்க்க வந்த அவசகுணம் நினைக்கிறது இல்ல. கணவனை, அது ஒரு இழப்பு தானே, கணவனை இழந்தவர்களை நாம பிரதம மந்திரி ஆக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு நாடு இது. அப்படி அந்த மாதிரி ஒரு கணவனை இழந்த பெண் பிரதம மந்திரியா இருக்கும்போது எங்க பாட்டி உயிரோட இருந்தாங்க, அவங்களும் கணவனா இழந்தவங்க தான். மொட்டை போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன உறுத்தல் இருந்திருக்கும். என்னை ஏமாத்தி விட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து. அந்த பொம்பளை நல்லா இருக்கு, என்ன ஏன் இப்படி வச்சாங்கன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் இல்லையா? அந்த மாற்றங்கள் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம அதை பார்த்து பயப்பட வேணாம். இது சமுதாய தேவை. நாளை சுனாமின்னு வந்த போது எவ்வளவு பெரிய பள்ளத்துல எத்தனை பிணங்களை நாம அடக்கம் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப நம்ம சடங்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரமா அது? நான் இங்க நாத்தையும் பேசல, பகுத்தறிவு கூட பேசல, அறிவு, சாதாரணமா பண்ற அறிவு. யானைக்கு கூட தெரியும் ஒரு இடத்துல பள்ளத்துல போய் விழுந்து சாகும், ஏன்னா மற்ற இடத்துல விழுந்து நாரக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும். எல்லாம் சாக ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அறிவு அதுக்கு இருக்கும்போது நமக்கு தெரியாது. என்னடா அது பிறந்த நாள் அன்னைக்கு சாவை பத்தி பேசுறாரு என்ன? வீட்டுல நீங்க யாராவது இங்க ஒருத்தர் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுங்க. எங்க வீட்டுல அதெல்லாம் செய்யறது இல்லைங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் அதை பத்தி பேசல. இது இந்த சுழற்சியில நடுவில் இருக்கிறவங்க தானே நம்ம. இந்த பயணம், இந்த இது முதல் அச்சரத்தை எழுத ஆரம்பித்த உடனே முற்றுப்புள்ளி இருக்கிறது என்று தெரியாதவன் நல்ல வாக்கியங்களை எழுத முடியாது. வளன்னு பேசிட்டு இருப்பான். ஆக அந்த முற்றுப்புள்ளியை நம்ம பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதுக்குள்ள செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அழகாக அடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க தெரியும் ஐயாவுக்கு அதுதான் நல்ல எழுத்தாளனுக்கும் சுமாரான எழுத்தாளனுக்கும் எழுதாதவனுக்குமே வித்தியாசம். அவன் வெறுமா புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு கலைதான் கூட இதுல இருக்கிற பலம் அதுக்கு இருக்குமா? கோலம் ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வரியை, உங்கள் சிந்தனையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த நற்பணிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அது ஒரு பெரிய இயக்கமாக மாறும். அதன் சான்றுதான் நீங்கள். இப்ப இந்த உடல் தானத்தை பத்தி சொல்லும் போது நீங்கள் மத சார்பு இருந்தவங்க அவங்க மனசு புண்பட்டு பேசுறாதீங்க. அது நமக்கு இப்ப இந்த சமுதாயம் வெகுவாக மாறி இருக்கிறது. பொதுவாக ஒரு பகுத்தறிவு வந்திருக்கிறது. அதை போட்டு இன்னும் கையை முறைக்கி கோவில உடைக்கணும்னு இப்ப பேச வேணாம். அது அவங்களே அடிச்சுக்கிறாங்க. நீங்க தான் பாத்தீங்களே, அது அவங்க செஞ்சுப்பாங்க. நல்ல பகுத்தறிவாளன் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, என்னை பத்தி கேட்டாங்க, என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய நடிகர், அதை கொண்டு போய் நீங்க உங்க இதை கொடுக்குறேன் மெடிக்கல் இதுக்குன்னு கொடுத்தீங்கன்னா அம்மனமாக்கி பார்ப்பாங்க எல்லாரும். அப்படித்தாங்க பார்த்தாங்க எங்க வீட்டுல நான் பிறந்த உடனே. அதே மாதிரி தான் அந்த உலகமே என்னுடைய தாயாக நினைத்து கொண்டு நான் வாழ்ந்திருந்தேன். அதுக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ணணும்? சும்மா பால் குடிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? உழைச்சு பெரியவனாகி சம்பாதிச்சதும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டாமா? அதைத்தாங்க நான் செய்யறேன். என்னுடைய 15 மீட்டர் எல்லாரும் இருக்கு. அந்த 15 மீட்டர் தீபாவளிக்கு துணி எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் அந்த கணக்கெல்லாம். இந்த 15 மீட்டர் என் உடம்புல இருக்கு. ஒரு குஷ்ட நோயினால் பாதிச்சவருக்கு செருப்புக்கு 7 ஜோடி செருப்பு வரும்னா இந்த 15 மீட்டர் அதுக்கு பிரயோஜனப்படும் என்றால், இதெல்லாம் பக்திமான்கள்லாம் சொல்லுவாங்க, தன்யனானேன் சுவாமி ஜென்ம சாபல்யமாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜென்ம சாபல்யம் இதுலயும் கிடைக்கும். நீங்க சொர்க்கம் எங்கேயோ இருக்குன்னு தேட வேண்டாம், இங்க இருக்கு. அந்த வாசல் திறக்கிறதுக்காக காத்திருக்க வேண்டாம், திறந்தே இருக்கு. உங்களுக்கு நுழைய தெரியலன்னா நான் என்ன பண்றது? அத நீங்க செத்து போக வேண்டியதில்லை, இருந்தே போகலாம். நீங்க செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் மத்தவனுக்கு ஆகணும். அப்படிப்பட்ட உலகத்தை விட்டுட்டு போகணும். இதை நான் யாரையும் சாடவில்லை. எங்க கூட்டத்தில் பாருங்க, பொட்டு வச்சவங்க இருப்பாங்க, பொட்டு வைக்காதவங்க இருப்பாங்க, கருப்பு சட்டை போட்டவங்க இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரன்கிறத மறக்காம இருப்பாங்க. இதுவும் பகுத்தறிவு தான்.
அத வந்து நீங்க அவங்க போட்டு அழிச்சே ஆகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பலாத்காரம். அது பகுத்தறிவுல வந்து அதுவும் முக்கியமா சொல்றேன், பகுத்தறிவாளனுக்கு பெரிய டாலரன்ஸ் வேணும். அஹிம்சையாளனாக இருப்பவன் இன்றைய காலகட்டத்தில் பகுத்தறிவாதி பெரிய கலாட்டா பண்ற ஆளாவோ இல்லது எடுத்திருந்து பேசுற ஆளாவோ இருக்கக்கூடாது. அன்பு காட்ட வேண்டும். ஏன்னா உலகம் அவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இனி பெருந்தன்மையா அவன் தான் வந்து அன்பு காட்ட வேண்டும். இது எல்லாமே மாறிட்டு வருது. அதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க உங்களை சாமி கும்பிட்டுத்தான் தெரிவேன்னா கும்பிடுங்க. உங்களை நான் ஒண்ணும் சொல்லல, நல்ல சந்தோஷமா கும்பிடுங்க. வெவ்வேறு விதமான சாமி மொழி மாதிரி. அது தெலுங்கு பேசாதேன்னு நான் சொன்ன நல்லா இருக்குமா? அது இல்ல அந்த ஆங்கிலம் எல்லாம் கத்துக்காதீங்கன்னா நம்ம கதி என்ன வருது இன்னைக்கு உலகத்துல? எல்லா மொழிகளையும் பேசுங்கள், எல்லா தெய்வங்களையும் பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வணங்கணும்னு நினைச்சீங்கன்னா வணங்க, நான் என்ன பண்ண முடியும்? நல்லா இருங்க. ஆனால் முக்கியமா அந்த வணக்கத்திற்கு மேலாக வணக்கம், உங்களுடைய சக ஜீவிகளை வணங்க வேண்டியது உங்களுடைய கடமை. எந்த மதம் எந்த வேதம் நீங்க எடுத்து பாருங்க, அதுக்கு மரியாதை கொடுக்காத புத்தகங்கள் மறந்து போகப்படும். ஏன்னா இத்தனை காலமா இருக்கிறது 10,000 வருஷம் தான் நம்ம கலாச்சாரம். நம்முடைய மித்தாலஜி புராணங்களுக்கும் அதே வயசு தான் இருக்கக்கூடும். அதை தாண்டின வயசு கிடையாது. அதுக்கு முன்னாடியும் குகையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கும் முன்னாடி நம்ம இப்ப வந்து ஆப்பிள கடிச்சு திடீர்னு ஒரு நாளுக்கு ஒரு 2 பேரை படைச்சதெல்லாம் மாறிட்டு வருது. அவங்களே மாத்திக்கிட்டாங்க. வேட்டிக்கனே என்று வந்து டார்வினுக்கு நன்றியும் சாரியும் சொல்லியிருக்கு. ஒரே மூச்சுல நன்றியும் சாரியும் சொல்லி. உலகம் மாறி வரும் பொழுது நாம ஒருவருக்கு ஒருவர் சண்டை